நல்லா இருக்கு ப்ரோ. எஸ்டிஆர் வந்து எல்லா படத்துலயும் காமனா ரொமான்ஸ் அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. இதுல ஃபுல்லாவே கேங்ஸ்டரான பண்ணியிருக்காரு. நல்லா செம மாசா இருக்கு படம். எஸ்டிஆர் இனிமேல் அவரு தான் உலகநாயகன் சொல்லவே தவிர அவர் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே பயங்கரமா ஈக்குவலிசம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. செம மாசா இருக்கு படம். என்ன ஒன்று சாங்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து வந்தோம், சாங்ஸே போடவே இல்லை லாஸ்ட்ல. எதுவுமே கனெக்ட் ஆகல சார், எதுவுமே கனெக்ட் ஆகல. எனக்கு கமல் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்தியாவிலே யார் நம்பர் ஒன் கேட்டா நான் கமல் சார் தான் சொல்லுவேன். எனக்கு அவர் சொல்லியிருக்கிறாருல, நீ எவ்வளவு காசு கொடுத்து பாரு, நீ என்ன இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னா வெளியே நல்லா இல்லைன்னு நீ சொல்லிட்டு போ. ஸோ அப்படி சொல்லணும்னா ரொம்ப சுமாரா இருக்கு படம். மணி சாரோட டைரக்ஷன் வந்து செக்கச்சிவந்த வானம் மாதிரி தான் இந்த படம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதுல இருந்த அந்த விறுவிறுப்பு இல்ல. அதுல அரவிந்த் சாமி சார் மிரட்டுவாரு, ஜோதிகா மேடம் மிரட்டுவாங்க, எல்லாருமே மிரட்டுவாங்க, வர ஒரு சீனுக்கும் மிரட்டுவாங்க. இதுல அந்த மிரட்டல் வந்து கம்மியா இருக்கு, ஒரு விறுவிறுப்பு இல்ல. மணி சார் வந்து வேற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். கொஞ்சம் வந்து அவர் லவ் அந்த ஜானர்லயே செம்மையா எடுப்பாரு. இதே சிம்பு த்ரிஷா வச்சு அவர் வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு அந்த ஒரு கதாபாத்திரம்? எல்லாமே வந்து அக்செப்டபிளா தான் ப்ரோ இருக்கு. உலகத்துல நடக்காத எதுவும் காட்டல, நல்லதா இருக்கு. ஆனா மற்ற படம் இப்ப இதே தியேட்டர்ல தான் தளபதி பார்த்தேன் ரீ ரிலீஸ். ஒரு சீனும் இப்ப கூட சோபனா மேடம் அந்த ஸ்டெப்ல நிப்பா, ரஜினி சார் நிக்கும் போது இளையராஜா சார் மியூசிக் ஓடும், அதெல்லாம் இப்ப கூட கண்ணுல நிக்குது. ஆயுத எழுத்து படத்தோட சீன்லாம் பார்த்தேன். சூர்யா சாரும் பாரதிராஜா சாரும் வந்து இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. கல்ட்டா இருக்கும். நாயகன் ஒரு கல்ட்டு. இதுல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. நாயகனுடைய ரெஃபரன்சஸ் ஏதாவது இருக்கா? நாயகனோட ரெஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. நாயகன் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா முடியும் போது பார்த்தோம்னா இது எங்க போகுது, என்ன ஆகுது, ஒண்ணுமே இல்லாத மாதிரி எங்கேயோ போயிட்டு. இந்த படம் ஒரே ஒண்ணு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும்னா, ஐஸ்வர்யாவும் சிம்புவும் அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ஒண்ணு வரும், கண்டிப்பா கண் கலங்கிடுவோம். அது ஒண்ணுதான் நல்லா